ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைட்டில் வச்ச படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட பேர் வந்து பாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பாம் போட்டால் ஊரே நாறுது அப்படின்வாங்க, இல்லை இருக்கிற இடமே நாறுதுன்னுவாங்க. இந்த படத்தில் வந்து பாம் போட்டால் ஊரே ஒன்று சேருது. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாம் படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் வெங்கட், அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. படத்தில் வந்து லீட் ரோலாக பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட கைதி படத்தில் அந்த அசத்தி அந்த அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்தானா ஒரு வில்லேஜ் மேனாக அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காளி வெங்கட், நாசர் சார், அப்புறம் அபிராமி, அப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவாத்மிகா, அப்புறம் பாலசரவணன், பூவியார், கபீஸ், இவங்கெல்லாம் வந்து படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன? ஆஸ் யூஷுவல் வந்து கேள்விப்பட்ட கதை தான். ஊர்ல வந்து ஒரு மக்களுக்குள்ள ஒரு பிரிவினை, அந்த பிரிவினை நீ பிரிவினா நான் பிரிவினா அப்படின்ற ஒரு இது நடக்கும்போது அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் வந்து தன்னால ஒரு உருவாது. அந்த தெய்வம் யாருக்கு சொந்தம், அந்த அந்த தெய்வம் யாருக்கு சொந்தம்னு அப்படின்னு நிரூபிச்சாங்கன்னா அந்த ஊர்ல உள்ளவங்க போயிடணும். இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதைக்கு எது வந்து உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம் தான். அந்த பாம் வந்து படத்துல யார் வந்து போடுறாங்க, அவர் யார் வந்து கதையோட கோர்வை எப்படி கொண்டு போறாங்கன்னு தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தை வந்து டைட்டிலை பார்த்துட்டு உள்ள போனா ஏதோ காமெடி கடை அப்படின்னு நினைச்சு போனா உள்ள காமெடியோட அந்த காமெடியில நிறைய சீரியஸான விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து மக்களுக்கு ஈஸியா புரிகிற விஷயமும் வந்து படத்தை வந்து சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஒருத்தனை போயிட்டு பைத்தியக்காரனா அவன் நம்ப மாட்டான். ஆனா அவன் செய்யற விஷயத்த அவன் இன்னொருத்தனை பார்க்கும்போது ஆமால நம்மளும் இது மாதிரி தானே ஒரு பைத்தியக்கார விஷயத்த பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்கிரீன்ல வந்து மூட நம்பிக்கைனா என்ன, நம்ம எதை எதெல்லாம் நம்புறோம், இந்த ஒரு சின்ன சின்ன நம்பிக்கையால எவ்வளவு விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத அந்த படத்தை வந்து சூப்பராகவே எடுத்திருக்கிறாங்க. படத்துல வந்து அர்ஜுன் தாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் காளி வெங்கட்லாம் வந்து அசத்தல வந்து அது ஒரு புரட்சியும் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அவர் கொடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசையாம உக்காந்த இடத்துல இருந்து அதிர விட்டுருக்காருன்னே சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாசர் சார்லாம் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்றாங்க, ஆனால் அதே அட்டகாசமா பண்ணிட்டு போயிறாங்க. பாலசரவணன், அதில் ஊர் மக்களாக நிறைய பேர் வராங்க. அதில் நிறைய யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சாயல் தெரியுது. கூடிய சீக்கிரத்தில் கூட அவங்க குரூப்ஸ்ல இருந்து கூட யாராச்சும் வந்து அடுத்தது படம் பண்ற அளவுக்குலாம் வந்து அந்த பேசிக்கல பார்த்தேன். கேமரா வந்து முக்கியமாக நம்ம பாராட்டி ஆகணும். பார்த்தீங்கன்னா அந்த சினிமோட்டோகிராஃபர் வந்து ராஜ்குமார் தான். படத்தோட ஒரு கிராமம் சம்பந்தமான கதை, ஒரு வில்லேஜ் சம்பந்தமான கதையை வந்து அந்த விஷுவல்ல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. அது மெயினாக வந்து எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து இமான் சார், எல்லாமே அசத்திருக்காங்க. படத்தை நம்ம போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் படத்துல வந்து என்ன விஷயம்னா கதை தெரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு காமெடிக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ஒரு பாம் எவ்வளோதான் தாங்கும், பரவாயில்ல. இந்த பாம் நீங்கள் ஒரு வாட்டி போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஃபிலிமாக தான் படம் எடுத்துருக்குறாங்க. அர்ஜுன் தாஸை கண்டிப்பாக பாராட்டிடணும். இப்படி ஒரு அசத்திய வில்லனை வந்து டைரக்டர் சொன்னபடி கேட்டு அது சூப்பராக அசத்திருக்கிறாருன்னே சொல்லலாம். இன்னும் வந்து சுவாரஸ்யம் பண்ணியிருக்கலாம். பட் இப்படி ஒரு கதைக்கருவு எடுத்து அதில் மக்களுக்கு பாமரனுக்கும் புரியுற மாதிரி கதை எடுக்கணும்ல, அதுதானே படத்தோட சக்ஸஸ். அந்த இதில் இந்த படம் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூணு காண்பாங்க.